ஓகே, நீங்கள் எல்லாம் ஓகே இது சொல்கிறது ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீமான ஒரு பைத்தியாருங்கிறீங்க, விஜய் ஆளே இல்லைங்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற எந்த ஒரு மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய்கிட்ட தாக்கி பேசுறீங்க, ரெண்டாவது சீமான், இவங்க ரெண்டு பேர்த்த முன்னிறுத்தி நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு பேச்சு. ரெண்டு பேர்த்தையும் எங்கே தாக்கி யார் பேசிருக்காங்க? போன வந்து பாத்தீங்கன்னா லியோனி, திண்டுக்கல் லியோனி ஒரு விஜய் பேசியிருக்காப்ல, சீமானை பத்தி பேசியிருக்காப்ல, கடந்த 2-3 மீட்டிங் பேசியிருக்காங்க. எடுக்க மாட்டாங்க பைத்தியார. ஆனா பத்தி பேசலாம். எத்தனையோ காலத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. அதே மாதிரி இவங்கள கூட்டணி சேர்ந்து ஆட்சி மாற்றம் வரா. இதுவரை தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் கட்சி மாறி மாறி வந்திருக்கலாம். இனி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேலே திராவிட முன்னேற்றக்காக மட்டும்தான் ஆளுநர் பொறுப்பில் இருக்கும். வருகிற காலங்களில் பாருங்கள், தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலம் பொற்காலம் 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 என்று வரலாறு படைக்கத்தான் போகிறோம். அது என்ன மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்சியேட்டிவ் வணக்கம். நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் வந்துள்ளார். அவர் வேறுக்கும் வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலை வச்சு இப்போ வந்து எல்லா மீடியாவும் நம்ம விருப்பமாக போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இப்போ எங்கே மீட்டிங் போட்டாலும் பார்த்தீங்கன்னா முதல் பேசுகிற வந்து திமுக தாக்கி பேசுகிறார். அவர் சொல்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான் முதல் வேலையாக வந்து கலைஞர் சிலை தான் இதில் வந்து கடற்கேந்து அகற்றும் அப்படிங்கிறாரு. அதுக்கு இங்கே என்ன? அவன் ஒரு அரக்கிருக்குங்கிறது ஒட்டுமொத்த எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இன்னொன்று, கலைஞருடைய சிலையை உடைப்பேங்கிறத விட நான் பகிரங்கமாக உங்கள் சேனல் மூலமாக பகிரங்கமாக நேயர்களுக்கு மத்தியில் நான் ஒன்று சொல்கிறேன். சீமான் ஆளுமையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால், எங்கள் கலைஞரின் சிலை அல்ல, திமுக கடைகூடி தொண்டனுடைய ரோமத்தை தொட சொல்லுங்கள் முதலில். யாருடைய சிலையை? தன்னுடைய 95 ஆண்டு காலம் வரை வாழ்ந்து 80 ஆண்டு கால புது வாழ்க்கையில இருந்தவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், நீங்க இப்போதும் பதிவு செய்கிறேன். உடலெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட மூதறிஞர் ராஜாஜியால் அளிக்க முடியாத கலைஞரை பெரியவர் பக்தவத்சலம் கர்மவீரர் காமராஜ் அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுக்காரா அந்த வரலாறுக்கு போகவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் இனி ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று சொன்ன கோமலவல்லி அம்மையார் ஜெயலலிதா இவர்களெல்லாம் பார்த்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் யார் என்று சொன்னால், இன்னும் ஒத்த வரியில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தேச தலைவர்களை தன் பாச வழியில் விளவழித்த என் தலைவர் கலைஞரின் சிலையை தொடுவேன் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏதோ பகலில் குடித்துவிட்டு போதையில் ஒரு அறக்கிருக்கை விட மோசமாக பேசுகிறார் என்று சொன்னால், அதற்கு சீமானுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சீமான் அல்ல, சீமானுடைய அப்பா இல்ல, எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் என் தலைவர் கலைஞரின் புகழையோ தலைவரின் கலைஞரின் சிலையவோ அவருடைய கொள்கை லட்சியங்களையோ அவர் திட்டங்களையோ யாராலையும் சேகரப்படுத்த முடியாது. அதற்கு திமுக கடையோடி தொண்டன் கூட விட மாட்டான். ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்கிறீங்க. இதே சீமானை கண்டு திராவிட முன்னேற்றம் திமுக பயந்துக்குதுன்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே கனல் கண்ணன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பெரியார் சிலை அகற்றோம்னு சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசு பண்ணி உள்ள போட்டீங்க. ஆனால் இவர் வந்து கலைஞர் சிலையை உடைப்ப ஆட்சி கொஞ்சம் பலமுறை சொல்லிட்டார். ஆனால் அவரை எந்த நடவடிக்கை எடுக்கலையே சார். நீங்க வந்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு பைத்தியக்காரன் மீது நடவடிக்கை எடுத்து என்ன செய்ய போறீங்க? ஒரு பைத்தியக்காரன் பேசுறான். ஆக அவனை கைது செய்து சிறையிலே போட்டால் அங்கே இருப்பவர்களையும் பைத்தியக்காரனாக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரன், சரிங்களா? ஆக சீமானை பற்றி பேசுவது என்பது உங்களுடைய தகுதிக்கும் சரியில்லை. அவனை பற்றி பதில் சொன்னால் என்னுடைய தகுதிக்கும். இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, நான் வெளிப்படையா சொல்றேன் சார், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சரிங்களா?
அதை பத்தி இதை பத்தி சொல்லுவாங்க. முதல்ல விஜயலட்சுமிக்கு பதில சொல்லுங்க. விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல. விஜயலட்சுமி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ கொடுக்குது, பொறுக்கிங்குது, ஆபாச வார்த்தையை சொல்லுது. அதை பத்தி வாயை திறக்க முடியலையா அவனால? அதெல்லாம் தூண்டி விடுறது திமுக தானே. விஜயலட்சுமி தூண்டி விட்டு விஜயலட்சுமி அதுதான் திமுகவுக்கு தான் வேலையா? ஏன் சார் இது திமுகவுக்கு தான் வேலையான்னு கேட்கிறேன். சரிங்களா? இன்னும் ஒரு ஆளா? ஏன்னா வீரலட்சுமி சப்போர்ட் ஆகலாம், அந்த அம்மாவை வச்சு தூண்டி விடுறீங்க. எங்களுக்கு விஜய் அதாவது ஒரு பொருத்தமா ஒண்ணு சொல்லுங்க, புரியுங்களா? அதாவது விஜயலட்சுமிய திமுக தூண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? விஜயலட்சுமிக்கு திமுகவுக்கும் என்ன இருக்கு சொல்லுங்களா? இப்ப இத பாத்தீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமி விஜய்க்கு சாதகமா விஜய் எங்க அண்ணன் விஜய் ஆதரவுக்கா பேசுது, ஓகேங்களா? அப்ப உடனே நான் இல்ல விஜய் சொல்லிதான் அதெல்லாம் மன்னன்னு சொல்ல முடியுமா? அது அவன் ஒரு பைத்தியக்காரன், சரிங்களா? ஆனால் அவன் அந்த பொம்பளைய ஏதோ மோசம் பண்ணியிருக்கான், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கான், அந்த கோபத்துல அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அதுக்கு அவனால விளக்கம் கொடுக்க முடியல, அதுக்கு பதில் சொல்ல முடியல, பம்பிட்டு இருக்கான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப ஏதோ 20 வருஷம் மேல ஆயிடுச்சு. அதையே வச்சு தோண்டி எடுத்து திமுகவுடைய குரூப் அவரை நேரடியா சீமானத்தை மோத முடியாம இது மாதிரி அந்த நாயை பத்தி சீமான முதல்ல சேலம் நேருக்கு நேரம் உட்கார்ந்து பதில் சொல்ல முடியுமா அவனால? ஆளும் இருக்கா? இருங்க சார், வேற ஏதாவது ஒரு தலைமுறை பத்தி கேளுங்க, சரிங்களா? தருதலையை பத்தி கேட்டுருக்கீங்க. ஒண்ணு இல்லை, கனகன் மேல நடவடிக்கை எடுக்க முடியாத சப்போர்ட் கட்டுறீங்க. அதாவது கனகனுடைய பேசிய பேச்சு என்ன, கனகனுடைய நடவடிக்கை என்ன, அதனால் அவர் மீது நடவடிக்கை பெரியார் சிலையாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் கலைஞருடைய சிலையாக இருக்கட்டும், அண்ணா சிலையாக இருக்கட்டும், இந்த மூவரின் சிலை மட்டுமல்ல, தமிழர்களுடைய இந்த இனத்திற்காக இயக்கத்திற்காக பாடுபட்ட, தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட எந்த ஒரு தலைவருடைய சிலையை யார் சேதப்படுத்த நினைத்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, அவனை எங்கள் திராவிட வரலாற்றில் நடத்துற எங்கள் அண்ணன் தளபதி விடமாட்டார். அதே போல் நாளைய தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற இன்றைய இளம் தேச தலைவராக உருவாகி கொண்டிருக்கிற எங்கள் மாண்புமிகு இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலினை விட்டு பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். ஆனால் இதோ இவர்களுக்கு ஏதோ ஒன்று பேச வேண்டும், ஏதோ ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக பெரியார் சிலையை எடுப்ப, கலைஞர் சிலை எடுப்ப, அண்ணா சிலையை எடுப்ப என்று சொன்னால் முன்ன அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையை அவங்களால எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அவங்களுக்கான உரிமை கிடையாது சார், அவங்களுக்கான உரிமை அவங்க வீட்டிலே கிடையாது, அவங்களுக்கான மரியாதை அவங்க வீட்டிலே கிடையாது, புரியுங்களா? நான் சொல்றேன் என்ன தெரியுங்களா, கண்ணன் ஒரே ஒரு டைம் தான் சொன்னாப்ல, அவர் தூக்கி அரசு பண்ணல போட்டேன். இவர் பல முறை சொல்லிட்டாரு, அந்த கடற்கரை சுடுகாட்டம் முழுசா அகற்றுவேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா சிலையும் அகற்றுவேன் அப்படின்ட்டாப்ல. அவர் மேல உங்களை நடவடிக்கை எடுக்க முடியலையே சார். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அறப்பைத்தின்னு சொல்லிட்டேன், கிறுக்கன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இன்னொரு நாள் நடவடிக்கை முடியல, இன்னொன்னு சொல்லுங்களா? அதாவது மதம் பிடித்த யானையை எதிர்கொண்டால் பரவாயில்லை, சரிங்களா? அதாவது சாக்கடையில் இருக்கக்கூடிய புழுவை இனியா நசுக்கவில்லை, சாக்கடையில் இருக்கிற புழுவையா நீ நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா, சாக்கடையில் இருக்கிற புழுவும் சீமானும் ஒன்று. எங்களை பொறுத்தவரை சீமான் என்பது அகற்றப்பட்ட குப்பையை விட படி கேவலமானது. ஓகே, இதெல்லாம் ஓகேங்க. இப்போ உங்க திமுக ஆட்சி 2026 அகற்றுறதுக்காக விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து அவங்க எதிர்கொள்றதாக ஒரு பிளான் இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? 2 பேர் அல்ல, 2 பேர் சார், நிறைய பேர் சொல்றாங்க 2 பேர் கிடையாது சார். 2000 பேர் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் 2026ஆம் ஆண்டு 200 தொகுதிக்கு மேலே மாபெரும் வெற்றி பெறப் போவது அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இன்றைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியால் முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கிற எங்கள் மாண்புமிகு இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். அப்போது அங்கே அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள்.
எங்களோடு ஒத்த கருத்தோடு கூட்டணியை அங்க வகிக்கக்கூடியவர்கள் பங்களிப்போடு வெற்றி பெறுவோம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் நாற்காலியிலே எங்கள் முதலமைச்சர் தளபதி தான் அமருவார். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இல்லை. வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 2 பேர் நீங்க கேட்கிற கேள்விக்காக உங்களுக்காக ஒரு பதில் சொல்லுகிறேன். ஆனால் விஜயாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அவங்களோட பாஜகவாக இருக்கட்டும், மற்ற உதிரிகளாக இருக்கட்டும், சிதறிகிறவர்கள் ஒன்றாகட்டும், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. 5000 வாக்குகள் வாங்குவது 2000 வாக்குகள் சேர்த்து ஒரு 7000 வாக்குகள் வாங்கலாமே தவிர, ஒரு 8000 வாக்குகள் வாங்கலாமே தவிர, அவர்கள் டெபாசிட் வாங்குவதற்கு அவர்கள் திணற வேண்டிய சூழ்நிலைதான் உருவாகும். காரணம், இந்த திராவிட மாடல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் மக்களை நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இனி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 அல்ல 2056 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அப்போதும் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள், அப்போதும் நான் பதில் சொல்வேன். விஜய் பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன பண்ணாரோ அவர் மாணவர்களை முன்னிறுத்தி தான் அரசியலை கையில் எடுத்தார். இதே மாதிரியா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இப்போ அண்ணா நூற்றாண்டு, கலைஞர் நூற்றாண்டுன்னு சொல்லி காலேஜில் போய் மாணவர் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அவங்கள வச்சு விஜய் மாதிரியே நீங்கள் காப்பீடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது, புகார் இருக்குது. எப்படி 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 இப்போ விஜய் மாணவர்களை முன்னிறுத்தி அரசியல் கையில் முதல் எடுத்தாப்புல. அதே மாதிரி நீங்கள் இப்போ அண்ணா நூற்றாண்டு, கலைஞர் நூற்றாண்டுகளான்னு சொல்லி காலேஜ், அதாவது மாணவர் மத்தியில் மாணவர்கள் கூப்பிட்டு தச்சமே இப்போ கூட்டங்கள் நடத்தி மாணவர்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. அது எப்படி? அதாவது கோச்சிக்காதீங்க, நீங்கள் சொன்னதை பார்க்கக்கூடியவர்களே சிரிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது கொள்கை ரீதியாக உருவானது. திராவிட முன்னேற்ற கழகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல, எங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் மாணவர் திமுக என்று உருவாக்கிய ஒரு கட்சி அது திமுக மட்டும் தான் என்று நாடறிந்த உண்மை. அந்த மாணவர் திமுக உருவானது எப்போது என்று சொன்னால் இப்போது அல்ல. அறிஞர் பிரதமர் அண்ணா கட்சியை தொடங்கினார் 1949 தொடங்கிய போது ஒவ்வொரு கல்லூரியிலே மாணவர் திமுக என்று உருவாக்கப்பட்டு மாணவர்களால், இளைஞர்களால், கல்லூரி மாணவ மாணவிகளால் இனத்தால் மொழியால் ஒன்றுபட்டவர்கள், இனத்தால் மொழியால் ஈர்க்கப்பட்டவர்கள், தமிழகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மாணவ செல்வங்கள் இளைஞர் பட்டாலும் 1-2 ஆட்சி அமைத்த வரலாறு திமுகவுக்கு மட்டும் இருக்கு. சரிங்களா? அதை விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ சுண்டக்காப்பையன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க சொன்னீங்களா சார்? சொல்ற கேட்டல சார். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் கூட்டிட்டு வந்து நிரப்பினது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மாசம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கூட்டங்களும் பார்த்தீங்கன்னா மாணவர்களை கூட்டு நிரப்பி விஜயை காப்பி அடிச்சு நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அரசியல் இதே ஏதாவது கேளுங்க, ஓகேங்களா? காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காமெடிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னால் நம்முடைய தகுதி என்ன சார் ஆகுது? நான் சொல்லிட்டேன், மாணவர் திமுக என்று உருவாக்குனது திமுக இல்லைங்களா? மாணவர் அணி என்று எல்லா கட்சியிலும் மாணவர் எல்லா கட்சியிலும் இருக்கிறார் சார். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகளும் வீரியம் நிறைந்த அணிகளாக, ஆளுமை நிறைந்த அணிகளாக எந்த ஒரு களத்திலும் போராட்ட களத்துக்கு வரக்கூடியவர்கள். சரிங்களா? அவங்க குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா மாணவர் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. இதே மாதிரி வேற கட்சி மாற்று பிஜேபியா ஏதோ ஒரு காலேஜ்ல மாணவர் கூப்பிட்டு இப்படி ஒரு கூட்டம் போட்டா நீங்க அதை எப்படி மாத்துவீங்க? எந்த கொண்டு வரீங்க சார்? இது அண்ணா காலத்திலேயே மாணவர்கள் திரண்டு வந்தார்கள் சொன்னேன். இன்னைக்கு படித்திருக்கக்கூடிய, விஞ்ஞானத்தை அறிந்திருக்கக்கூடிய, அனைத்தும் தெரிந்திருக்கக்கூடிய படித்த மாணவர்களிடத்தில் நீ வா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? தானாக வருகிறவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் என்பது, இன்று இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் என்பது உங்களுக்கு பாடம் எடுப்பார்கள், எனக்கும் பாடம் எடுப்பார்கள், உங்களை பெற்றவர்களுக்கும் பாடம் எடுப்பார்கள், என்னை பெற்றவர்களுக்கும் பாடம் எடுப்பார்கள். அப்படி பாடம் எடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர்கள் கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகள். அந்த மாணவ மாணவிகள்
திராவிட முன்னேற்ற கழகம் பிடித்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிற வல்லவன் இருந்த ஒரு கட்சி என்று தெரிந்து தானாக வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் இதோ அவங்கள பார்த்து காப்பீடிக்கிறாங்க, இவங்கள பார்த்து காப்பீடிக்கிறாங்க. ஓகே, நீங்க எல்லாம் ஓகே சொல்றது ஓகே. பார்த்தீங்கன்னா இங்க வந்து சீமான ஒரு பைத்தியாருங்கிறீங்க, விஜய் ஆளே இல்லைங்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற எந்த ஒரு மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய்கிட்ட தாக்கி பேசுறீங்க, ரெண்டாவது சீமான், இவங்க ரெண்டு பேர்த்த முன்னிறுத்தி நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கும் பேச்சு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கே தாக்கி யார் பேசியிருக்காங்க? போன வந்து பார்த்தீங்கன்னா லியோனி, திண்டுக்கல் லியோனி ஒரு விஜய் பேசியிருக்காப்ல, சீமானை பத்தி பேசியிருக்காப்ல, கடந்த 2-3 மீட்டிங் பேசியிருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய, அவங்க பேசக்கூடியதற்கு பதிலடி என்ன பண்ண முடியும் சார்? நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு சார், அவங்களுக்கு பதிலடி கொடுப்பது என்பது அவங்க பேசுகிற பேச்சுக்கு புரியுங்களா? அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சார், அவன் இன்னைக்கு எதிரியே கிடையாது. சார், சிதறி கிடக்கிற உதிரிகள் சார், அவங்கெல்லாம் அவர்களாம் ஒரு பதர்கள் சார். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய 2% தொண்டர்களின் எண்ணிக்கை கூட அவர்களிடத்தில் கிடையாது. ஓகே, நான் கேட்கறதே நீங்க அவர் பைத்தியாரா, அவங்க நடை எடுக்க மாட்டேங்க. அது அவர் பைத்தியம். அப்புறம் அவரை பத்தி பேசுறீங்க மீட்டிங்ல, அவர் பைத்தியம் தான் பேசுறீங்க. பயம் சார், எடுக்க மாட்டேங்க பைத்தியாரா. ஆனா பத்தி பேசலாம். நாய் குறைக்குதுங்கிறதுக்காக நாயை கல் எடுத்து தான் அடிக்கணும். ஐயோ குறைக்குது, நாயில போக முடியாது, சரிங்களா? அவங்க குறைக்கிற நாய கையெழுத்து அடிக்கதான் செய்யணும், ஓகேங்களா? அதனால திமுகவை திட்டக்கூடியவன் எவ்வளவு இருந்தாலும் அவனுடைய பாடியில நாங்கள் திட்டதான் செய்வோம், அவர்களுடைய பாடியில அவர்களுக்கு நாங்கள் சரியான பதிலடி கொடுக்கத்தான் செய்வோம். எத்தனையோ காலத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. அதே மாதிரி இவங்கள கூட்டணி சேர்ந்து ஆட்சி மாற்றம் வரா. இதுவரை தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் கட்சி மாறி மாறி வந்திருக்கலாம். இது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கும். இன்னொன்னு சொல்லவா, எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர் திட்டங்களை சட்டங்களாக உருவாக்குகிறார். நான் அடுத்தபடியாக அடுத்த கட்டத்திற்கு வருகிறேன். இன்று துணை முதலமைச்சராக இருக்கிற எங்கள் அண்ணன் மாண்புமிகு ஜெயசூரியன் உதயநிதி ஸ்டாலின், பெரியாரை பார்க்காதவர்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி ரூபத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவை பார்க்காதவர்கள் அண்ணன் உதயநிதி ரூபத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞரை பார்த்தவர்கள், அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் அவருடைய செயல்பாடு இவரிடத்தில் அப்படியே இருக்கு பாராட்டுகிறார்கள். என்னை உட்பட எங்கள் அண்ணன் தளபதியிடத்தில் இருக்கிற உழைப்பு, ஆளுமை அனைத்து நிறுவனத்தில் இருக்கிறது. ஆக வருகிற காலங்களில் பாருங்கள், தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலம் பொற்காலம் 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 என்று வரலாறு படைக்கத்தான் போகிறோம். அது என்ன மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருகிற 2026 தேர்தலில் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி, துணை முதலமைச்சர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின்